வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய அப்டேட் பார்க்கலாம். நிறைய கால் பண்ணிட்டே இருக்கிறீங்க. பட் இன்னும் எங்களுக்கு செட்டப் கிடைக்கல. ஸோ அதனால தான் நாங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கோம். பட் நிறைய கால் வந்த ரீசன்னால இப்போ ஒரு அவசர அப்டேட்டாக இந்த வீடியோ கொடுக்குறோம். இது வந்து கோல்டுக்கான விஷயம் மட்டும்தான். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய இந்த இடத்துல சப்போர்ட்டை மார்க்கெட் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இப்போ மேலே புஷ் பண்ணியிருக்கு. ஓகே, திருப்பி இந்த சப்போர்ட் பிரேக் ஆகும்போது தான் நமக்கு ஹெவியான ஃபால் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸை எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக இங்கே எடுத்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் இப்படி போயிட்டு தான் வரணும் ஒன்று. பட் நமக்கு வந்து இன்னொரு மார்க்கெட்டுடைய நியூ சேனல் பிரிண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு இது பார்த்துருக்கோம். ரைட், இப்போ நேற்று லைவ்ல கூட பேசியிருப்போம். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து இந்த ஹைக்குள்ளே போகலாம். அதுதான் பெஸ்ட் கால். ஓகே, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இங்கே போயிட்டு 680 பக்கமாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஃபால் ஆகணும். இல்லை ஹையர் போயிட்டும் வரலாம், நியூ ஹையர் போயிட்டு மார்க்கெட் வந்து வரலாம். பட் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். இன்னும் செட்டப் கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னும் செட்டப் கிடைக்கல. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேற்று ஒரு 1 hour சார்ட்டில் வந்து கொடுத்துருந்தோம். இந்த சேனல் வந்து நமக்கு பிரேக் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ சேனல் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இது ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் போலாமா அப்படின்னா போகலாம், தப்பு இல்லை. பட் இந்த ஹையை ஸ்டாப் லாஸாக கண்டிப்பாக வச்சிடணும், வேற வழி கிடையாது. இந்த இடத்துல ஒருவேளை மார்க்கெட் வந்து இப்படி டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு கொடுக்கல, இங்க திரும்பல, இங்க உடைச்சிட்டா ஓகே, ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமாக வந்துடும். இந்த சேனல் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே, நியூ சேனலாக மார்க்கெட்ல கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மட்டும் செல் போகலாம். சரி, எப்படி நான் செல் போறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 15 minutes சார்ட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 15 minutes இந்த டைம் மட்டும் சொல்கிறோம். எல்லா டைமும் உடனே 15ல போட்டுட்டு கேட்காதீங்க. ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்குங்க 15 minutesல. ஓகே, ப்ரைஸ் இந்த பர்டிகுலர் ஹை பிரேக் ஆகாம, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த 658.25 அப்படிங்கிறது மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இங்க மார்க்கெட் போய் பிரேக் ஆகாம இருக்கிற வரைக்கும் இந்த சேனல் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆக்டிவேட்ல இருக்கும். ஓகேங்களா, இங்க போய் பிரேக் ஆகக்கூடாது, ஷேடோவும் கொடுக்கக்கூடாது. இதுக்கு பக்கத்துல வரைக்கும் போலாம். இந்த ஹையை மார்க்கெட் வந்து தாண்டக்கூடாது. தாண்டாமல் எப்ப வேணும்னாலும் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் ஆகும்போது, அது எவ்வளவு ஹை போயிட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் அதை எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு நல்ல ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது நீங்க செல் ட்ரை பண்ணலாம். இது எஸ்எல்லாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த செட்டப் கிடைக்காம இந்த செல் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு செட்டப் வந்து கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு. பட் நிறைய கால் நான் கோல்ட் செல் போட்டுமா பை போட்டுமான்னு மட்டுமே கேட்டுட்டு இருக்கீங்க. இது உடைத்தால் நீங்க என்ட்ரி எடுங்க. இது வந்து ஹைலி ரிஸ்கி என்ட்ரி, முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த ரிஸ்க் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா எடுங்க. இது ட்ரெண்டிங் என்ட்ரி கிடையாது. ட்ரெண்ட் பிரகாரம் எடுக்கணும்னா இங்க இப்ப பை தான் எடுக்கணும். நம்ம ஏன் செல் சூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிரைஸ் நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டா, ஓகே, இந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் மேல போயிட்டும் கிடைக்கலாம். இங்க இல்லைனாலும் அடுத்து அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன்ல எதிர்பார்ப்போம். இது ஒரு நல்ல ஃபாலாக நமக்கு அமையும். ஸோ இந்த ஏரியா அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ்க்கு அட்லீஸ்ட் இப்படி ஒன்று பிரேக் ஆனால் நம்ம ஒரு செல் ட்ரை பண்ணலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பிரேக் அவுட் நடக்கல. ஸோ 15 மினிட்ஸ் சார்ட்டை வச்சுக்கிட்டு அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த ரிஸ்கி செல் எடுக்கிறதுனா எடுக்கலாம். இது உங்களுடைய நாங்கள் கொடுக்குற கால். கன்ஃபர்மேஷன் ஆகும்போது வீடியோ நம்ம வந்து டெலகிராமில் சார்ட் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். பட் ரிப்பீட்டடாக வந்து காலையிலேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. அதனால இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் நாங்கள் இந்த இடத்துல இந்த காலை கொடுக்குறோம். ஸோ இது ஃபெயிலியர் ஆக சான்சஸ் 50% இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த என்ட்ரி எடுத்துட்டு எங்ககிட்ட கேட்காதீங்க. இது ஸ்டாப் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாப் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த காலை பிக் பண்ணுங்க. அதுவும் இப்போ பிக் பண்ணாதீங்க. இவன் எவ்வளோ ஹை போனாலும் பரவாயில்ல,
இது பிரேக் ஆகும் பொழுது நல்ல கேண்டில் க்ளோஸ் நல்ல ஸ்ட்ராங்கா பிரேக் ஆகும்போது இந்த ஹையை ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு அது எங்க வருதோ எனக்கு தெரியல, ப்ரைஸ் இங்கே கூட கொடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், இங்க இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம். எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நல்லா நடந்தாலும் அந்த ஹையை ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு என்ட்ரி எடுங்க. இது ரிஸ்கி செல். வந்தா நமக்கு ஒரு பெரிய பாயிண்டா இருக்கும். பை ஆனா அதே மாதிரி மார்க்கெட் பெருசா பை ஆகுமா? இல்ல, இங்க இருந்து மேல போனோடனே திருப்பி அந்த 680க்குள்ள திருப்பி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் போட அடுத்த வேலையும் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இங்க பிரேக் அவுட் ஆனா அடுத்தது அந்த லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ சேனல் பிரேக் ஆன ஒரே காரணத்தினால 1 hour சேனல் பிரேக் ஆன காரணத்தினால இங்க செல் ட்ரை பண்ணலாம். ஏன் இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றோம் அப்படின்னா, திருப்பி நீங்க இந்த இடத்துல கேள்வி கேட்டீங்கன்னா இது உடையாமல் நானும் எதுவும் சொல்ல முடியாது. இங்க அட்லீஸ்ட் இங்கேயாவது ரீச் ஆகும் போதாவது நம்ம வீடியோ போடலான்னு தான் இப்போ வீடியோக்காக வெயிட் பண்ணி காத்து போட்டுட்டு இருக்கோம். இங்க பிரேக் ஆனாதான் இது கீழே வருங்க, இல்லைன்னா வராதுங்க. ஓகே, கோல்டு ஸ்ட்ராங்கா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி சில்வரை கம்பேர் பண்ணும்போது. கோல்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், டிமாண்ட் இருக்கு. சில்வருக்கு அவ்வளோ டிமாண்ட் கிடையாது. ஸோ சில்வர் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருக்கும், கோல்டு மட்டும்தான் அக்ரெசிவா இருக்கும். இப்போ டிராப் ஆனால் சில்வர் நல்லா டிராப் ஆகும், கோல்டு டிராப் ஸ்லோவாக தான் இருக்கும். இதுவும் கோல்டு சில்வர் ட்ரேட் பண்றவங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நல்ல செட்டப் கிடைச்சிட்டா டெலகிராம்ல போடுறோம். ஓகே, இல்லைனாலும் இங்க நீங்க வாட்ச் பண்ணி இந்த கால் எடுத்துக்கங்க. ஒருவேளை இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி ப்ரைஸ் வந்து இந்த 80 கிட்ட போகும்போது திருப்பி நமக்கு ஒரு செல் செட்டப் கிடைத்தால் நாங்களே இன்ஃபார்ம் பண்றோம். வெயிட் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த இடத்துல செல்லே கிடையாது, பை தான் அப்படின்னா தாராளமா நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பையும் எடுத்துக்கலாம். இது கன்ஃபார்மே ஆகல, ப்ரெஷர்னால கொடுக்குற வீடியோ. ஓகே, ஸோ அடுத்த அப்டேட்ல நான் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.